ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னோடய சேனல் B2 குக்ஸில் நெல்லிக்காய் சாதம் ரெசிபி பார்க்கலாம். நெல்லிக்காய் பற்றி எல்லாருக்கும் தெரியும், இது ஒரு கிரேட் இம்யூனிட்டி பூஸ்டர். இப்போது நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இந்த ரெசிபிக்கு 2 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். நான் எடுக்க போகிற ரைஸ் குவான்டிட்டிக்கு இது போகிறோம். இது நம்மளோட இந்த கிரேட்டரில் இந்த பெரிய சைடு துருவுற இதில் இதை நம்ம துருவிக்கலாம். மாங்காய் சாதத்துக்கு துருவுற மாதிரி இதை துருவிக்கலாம். இந்த மாதிரி துருவி இதை ஃபஸ்ட்டு எடுத்துட்டுருக்கேன். இப்போது நம்ம இதுக்கு அரைச்சிக்க வேண்டியது பார்க்கலாம். கொஞ்சமாக 1 இன்ச்சு இஞ்சி துண்டமாக நறுக்கி எடுத்துட்டுருக்கேன். 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஒரே ஒரு காஷ்மீரி சில்லி இதை எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம், தண்ணி விடாமல். இப்போது ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் கலந்த சாதம் எல்லாத்துக்குமே. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு இதை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா செவந்து வறுத்து வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும் பெருங்காயம் சேர்க்கும்போது. ஒரு 3 பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன். நெல்லிக்காய் புளிப்பாக இருக்குங்கிறதுனால இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா வேர்க்கடலையெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்கிற அந்த நெல்லிக்காவை நம்ம பேனில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து இது ரொம்ப எல்லாம் வதக்க வேண்டாம், ஒரு 2-3 மினிட்ஸ் வதங்கினா போகிறோம். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்து இதை ஒரு 2-3 நிமிஷம் வதக்கினாலே போதுமானது. ரொம்ப நேரம் அதை வதக்கி இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா ட்ரையாக பச்சை மிளகா, இஞ்சி, ரெட் சில்லி இதையும் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மிக்சர் இப்போது கொஞ்சம் ட்ரையான மாதிரி இருக்குன்னா ஒரு 2 டீஸ்பூன் இதில் எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம். நம்ம ரொம்ப ட்ரையாக இருந்தால் நல்லா இருக்காது. நல்லா ஒரு 1-2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிவிட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷு கொத்தமல்லி சேர்த்து, நல்ல கொத்தமல்லி வாசனையோடு நல்லாயிருக்கும். இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதோட நம்ம இந்த நெல்லிக்காய் சாதத்துக்கான மிக்சர் ரெடி. நான் ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கிற அரிசி சாதத்தை இதில் சேர்த்துக்கிறேன். இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நம்ம வெரைட்டி ரைஸ் நல்லா கலந்து எல்லா பக்கமும் இந்த நெல்லிக்காய் உப்பு எல்லாம் படுற மாதிரி கலந்துக்கலாம். இதோ சூப்பரான நெல்லிக்காய் சாதம் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்ததுன்னு. சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.